எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்று தலைப்பாக ஒரு நல்ல ஒரு தலைப்பு. இது எனக்கு மேலிருந்து இன்று காலையில் 5 மணிக்கு உதயமானது, மேலிருந்து எனக்கு உணர்த்தப்பட்டது. எனவே இது ஒரு தெய்வீகமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்கும் குருதட்சணை போல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போங்களா? ஷார்ட் வீடியோ எல்லாமே 10 நிமிஷம் தான். இந்த வீடியோவோட தலைப்பு என்னென்னா, அவதாரம், தெய்வங்கள் அவதாரமாக பிறக்கிறது. அவதாரம், தெய்வாம்சம், வித்தியாசம் என்ன? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் இன்றைக்கி தலைப்பு. அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா, சிவன் இதுவரை அவதாரம் எடுக்கவே இல்லை. அப்படியே பக்தர்கள்ட்ட வந்து தோணுவார். அப்படியே தோணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு திருவிழா நடத்திட்டு மறைஞ்சிருவார். மனித பிறை போல் அவதார ராமனைப் போலோ கிருஷ்ணனைப் போலோ பூமியில் பிறந்து அவதார மனிதனாக வாழ்ந்ததாக சைவ புராணங்களில் பெரிய புராணங்கள் இல்லை. அவர் தோன்றுவார், மனித ஊரில் வந்து திருவிழாவில் செஞ்சுட்டு போயிடுவார். விஷ்ணு ஒருத்தர் தான், மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தர் தான் அவதாரங்கள் எடுத்தவர். சரி, அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ராமபிரான் 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம், கிருஷ்ணபிரான் ஒரு அவதாரம், பலராமர் ஒரு அவதாரம், இப்படி சொல்கிறோம். அதே போல் தெய்வ அம்சம், தெய்வ அம்சமாக பிறந்தவர்கள், தெய்வாம்சம் என்னுடைய அம்சமாக பிறக்கிறாங்க. சூரியனுடைய அம்சமாக கர்ணன் பிறக்கிறான், இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் பிறக்கிறான், வாயு அம்சமாக ஆஞ்சநேயர் பிறக்கிறார். இது என்ன? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதை தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு எனக்கு விடை மேலேருந்து வந்தது. அவதாரம் மீன்ஸ் என்னன்னா, இதை முதல்ல அவதாரங்கிற பதத்தை சமஸ்கிருதம் படிச்சிருக்க தொட்டு பண்டிட்டுங்கிற தொட்டு அதை நான் விளக்குறேன். அவ என்றால் கீழ் நோக்கிய, அவலட்சணம்னா எதிர்ப்பதம், லட்சணம்னா மேல் நோக்கி லட்சணம், உயர்ந்த லட்சணம். அவ என்றால் எதிர்ப்பதம். அது அவ என்ற சொல் சமஸ்கிருதத்தில் எதிர்ப்பதமாக பயன்படும். அதோமுகம், அதோமுகம்னா அவ என்றால் அப்படி அவலட்சணம்னு சொல்கிறோம். அது மாதிரி அவதாரம். தாரம் என்றால் என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா, தாய்க்கு பின் தாரம்ங்கிறோம். தாரம்னா மனைவின்னு சொல்கிறோம். தாரம், அதுக்கு ரூட் வேர்டு தரம்னு இருக்குது. தரம், முதல் தரம், ரெண்டாம் தரம். முதல் தடவை முயற்சி பண்ண கிடைக்கல, ரெண்டாவது தடவை முயற்சி பண்ண கிடைக்கல. அப்போ தரம் என்பது ஒரு செயல், ஒரு முயற்சியை குறிக்கிறது தரம். அதே சமயத்தில் தரத்துக்கு இன்னொரு வேர்டு குவாலிட்டி. முதல் தரமானது, ஏ கிளாஸ், நல்ல தரமான பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தரம் என்பது என்னென்னா முதல், அதாவது இறைவன் தன்னுடைய குவாலிஃபிகேஷன் தரம், குவாலிஃபிகேஷனுக்கு தரம், தன்னுடைய தரமாக சக்தியை படைக்கிறார், பெண்ணை படைக்கிறார். பரபிரம்மம், ஆணுமில்லாத பெண்ணுமில்லாத பரபிரம்மம் என்ன செய்யுதுன்னா, முதல்ல தன்னை படைக்குது. தன்னை ஆணாக படைத்துக் கொள்கிறது. பைபிள்லேயும் அதான், ஆணை தான் படைச்சார் அப்படின்னு பைபிளில் வருது. தன்னை உருவமற்ற அந்த பரபிரம்மம், ஆணுமில்லாத பெண்ணுமில்லாத அந்த அது அவனாக பரிணமிக்கிறது. ஃபஸ்ட்டு முதல் தரம் அது அடுத்து என்ன பண்ணுது? தன்னுடைய அப்படியே அந்த குவாலிஃபிகேஷனை, அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணி சக்தியாக, பெண்ணாக பரிணமிக்கிறது. ஆக 2 உருவாகுது. அப்போ தரம், இதான் தரம் தான். 2வது தரம் வந்ததுதான் தாரம். இவருடைய தரத்தை கொண்டது, இவருடைய குவாலிஃபிகேஷன், இவருடைய குவாலிஃபிகேஷனை கொண்டது தான் தாரம், மனைவி. அப்போ மனைவி எப்படின்னா, நம்மளில் பாதி தரம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மில் பாதி, நம்மளைப் போலவே இருப்பவள் அப்படின்னு. அப்போ அவதாரம் என்றால் மேலே இருக்கின்ற இறைவன் கீழ் நோக்கி, மனித பிறவி கீழ்பிறவி, தெய்வப்பிறவி மேல் பிறவி. இவர் அவம் என்றால் கீழ் நோக்கின்னு சொன்னேன். என்ன? கீழ் நோக்கி பிறப்பது, தன்னுடைய தரத்தை கீழ் நோக்கி இறக்கிக் கொள்வது, மனித பிறவிக்கு இறக்கிக் கொள்வதும் அவதாரம். அப்போ என்ன செய்வார் இறைவன்னா, அப்படியே எப்படி தன்னையே ரெண்டாக்கிட்டார், அதுபோல தன்னையே இன்னொரு ஆளாக்கி பிறக்கிறார். இதுக்கு அருமையான உதாரணம் சயின்ஸில் குளோனிங்கில் ஆடு பிறக்குது இல்லை, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன செய்யணும்? குளோனிங் மெத்தட் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். குளோனிங்னா ஒரு ஒரு உயிரினத்தை, இப்போ நம்மள்கிட்ட ஒரு செல் எடுக்கிறது,
விந்தணு தான் எடுத்து குழந்தை பிறக்குது. அப்படி இல்லாமல் ஒரு எந்த உடம்புல உள்ள எந்த ஒரு பேசிக் ஹியூமன் என்னுடைய செல் எடுத்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் குரோமோசோம்ஸ் இருக்கும். 48 குரோமோசோம் 42 குரோமோசோம் என்னமோ சரியாக தெரியல, கூகுளில் பாருங்கள் தெரியும். அந்த குரோமோசோம் எண்ணிக்கை மனிதனுக்கு மாறாது, ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருக்கும். அந்த குரோமோசோம்களை எடுத்து அப்படியே இன்னொரு செல்லை உருவாக்குறது. அந்த செல் உருவாகவே அப்படியே அச்சுரிச்ச மாதிரி என்ன போலவே ஒரு மனுஷன் உருவாகிடுவோம். ஆட்டை உருவாக்கியிருக்காங்க ஃபாரினில், குளோனிங் ஆடுன்னு சொல்லி பேப்பர்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரியே இருக்கும், அப்படி அச்சுரிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெட்டப்பிள்ளை கூட மாறும் கொஞ்சம். இதில் அப்படியே என்ன மாதிரி அப்படியே அவதாரம், அப்படி என்ன மாதிரி அப்படியே குளோனிங் பண்ணிக்கிட்டு பிறக்கிறதுக்கு பேர் தான் அவதாரம். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ மகாவிஷ்ணு வந்து ராமனா பிறந்துட்டா மகாவிஷ்ணு அங்கே இல்லவே இல்லை, எம்டி, காலி, இடங்காலி, ஹவுஸ் எம்டி, வெக்கேட் பண்ணிட்டாரு வைகுந்தத்தை விட்டுன்னு. அப்படி இல்லை. ஆனால் சில பேர் கேட்பீங்க, இல்லையே ராமாயணத்தில் வருது, பகவானே நீங்கள்லாம் இந்த வைகுந்தத்தை விட்டு ராமனா பிறந்துட்டா நாங்கள்லாம் உங்களை, நீங்கள் இல்லாத வைகுந்தத்தை நாங்கள் எப்படி உங்களை விட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள்லாம் வந்து வானரமாக போகிறாங்கன்னு சொன்னார், அப்போ அங்கே இல்லை தானே அவர் அப்படின்னா, அப்படி இல்லை. அது அவர் என்ன சொல்கிறாரு, தேவர்களுக்கு புரியல, பகவான் அவதாரம் எடுக்கிறான்னு இந்த மகாவிஷ்ணு இதை விட்டே போயிடுவார், பார்க்கடல் விட்டே போயிடுவாரோன்னு. அதை புரிஞ்சுக்கலன்னு தொட்டான். இவருக்கு ஒரு படை தேவை. அதனால் அப்படியே அவங்களுடைய மடத்தனத்தை வைத்து கொண்டு, ஆமாம் நாங்கள் போயிட்டா என்ன, இப்போ நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படின்ட்டு போயிட்டார். சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல புரியாது தேவர்களுக்குன்னு. ஏன்னா தேவர்களும் முழு பக்குவம் அடைந்தவர்கள் அல்ல, முக்தி அடைந்தவர்கள் அல்ல, ஞானிகள் தான் முக்தி அடைஞ்சவங்க. அதனால் அப்போ ஏன்னா அவருக்கு படை தேவைப்பட்டது, அதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ மற்ற அவதாரங்கள் அவருக்கு படை தேவைப்படல, அதனால் தேவர்களும் அங்கேயே தான் இருந்தாங்க. நாங்களும் வரணுமே, நீங்கள் இல்லாத வைகுந்தம் எங்களுக்கு என்னன்னு கேட்கல. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அப்படியே தன்னை குளோனிங் பண்ணி, இப்போ நம்ம ஃபோனில் கூட குளோனிங்னு வருது, இந்த ஃபோனில் உள்ள அத்தனையும் அது இன்னொரு ஃபோனுக்கு கொண்டு போயிடலாம். அப்படியே அதே அச்சு அசலாக கொண்டு போயிடலாம். அது குளோனிங்னு ஒரு அப்ளிகேஷன் இதில் இருக்குது. குளோனிங் காப்பி பண்ணுறது, குளோனிங் பண்ணுறதுன்னு இருக்குது. அது குளோனிங். அவதாரம் மீன்ஸ் குளோனிங், தன்னை அப்படியே உரித்தது இன்னொரு இதாக எடுக்கிறது. அம்சம் என்பது என்னன்னா, என்னுடைய அம்சம் சொல்லுவாங்க, அப்படியே அவங்க மாமாவே தாங்க, அவங்க மாமாவோட அம்சம், அவர் குணம், அவர் பார்வை, லுக்கு எல்லாம் இருக்குங்கன்ட்ட. இவன் அப்படியே அவங்க பாட்ட நாட்டங்க, இவன் அப்படியே அவங்க அம்மா ஆட்டங்க, இது அத்தை ஆட்டங்க சொல்கிறோம். என்ன அந்த அம்சம், பாட்டன் தாத்தாவோட அம்சம், மாமாவோட அம்சம் அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு. எப்படின்னா அந்த குரோமோசோமில் இருக்கிற கேரக்டர்ஸ், ஆஸ்பெக்ட்ஸ், ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸு அப்படியே இங்கே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதுதான் அம்சம். அப்போ அம்சங்கிறது இப்போ என்ன, ஒரு குரோமோசோமில் உள்ள பர்டிகுலர் செய்திகள், மெசேஜஸ், அந்த மெசேஜஸை அப்படியே கொண்டு போய் இன்னொரு பாடியில் கொண்டு போய் வைக்கிறது. இப்போ பத்மாவதி தாயார் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அது மாதிரி பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, இமவான் மகளாக பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க அம்சம் அப்படின்னு. இப்போது அது அப்படி பார்க்கும்போது பார்வதி தேவி இல்லைன்னு சொல்ல, அந்த இடத்துல இல்லை, அவங்க அப்படியே அவதாரமாகவும் எடுக்கிறாங்க, அம்சமாகவும் பிறக்கிறாங்க. அம்சமாக பிறக்கும்போது அவங்க அப்போ இங்கேயும் இருப்பாங்க, கைலாயத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, ஸ்பெஷல் குணாதிசயங்கள், தெய்வீக தன்மைகளை அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த குரோமோசோம்ஸை இன்னொரு தாய் வயிற்றில் வளரும் கருவில் கொண்டு போய் செலுத்துவார்கள். செலுத்தினோடனே அந்த குழந்தை அந்த எந்த பர்டிகுலர் தேவதை இருக்கோ அந்த தெய்வம் அதனுடைய குணாதிசயங்களை அது பெற்று இருக்கும். இப்படி தான் சூரியன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜீன்ஸில், குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸில் இருக்கிற குணாதிசயங்களை அப்படியே எடுத்து குந்தி தேவிக்கு தர்றாரு, அப்படி அனுப்பி விடுறார் ஒளியாக. அவள் கர்ப்பத்தில் அது கர்ப்பா வளருது, கர்ணன் பிறக்கிறார். இந்திரன் வர்றான், தன்னுடைய அம்சத்தை அப்படியே கொடுத்தனா அது இந்திரனுடைய அம்சமாக வர்றாரு. வாயுபவன் வர்றார், தன்னுடைய அம்சத்தை அப்படியே கொடுக்குறாரு, அது அனுமாராகவும் பீமனாகவும் வர்றாங்க. இதுதான் அம்சம் என்பது குரோமோசோம்களுடைய மெசேஜை இன்னொரு கருவுக்கு செலுத்துவது. தெய்வங்கள் அதுவும் செய்யும், நம்மளும் செய்கிறோம். அது நம்ம கண்ட்ரோலில் இயற்கையாக நடக்குது. பாட்டம் போல பூட்டம் பிறக்கிறது, பேரம் பிறக்கிறது. ஆனால் அவதாரம் என்பது குளோனிங், அப்படியே வந்துடுறது, இன்னொரு குளோனிங். இப்போ சுந்தரர் இருக்கார், சிவபெருமான் இதில் வருவோம். சிவபெருமான் அவதாரமே எடுக்கலை,
ஆனால் சுந்தரர் வந்து சிவபெருமானோட அம்சம்னு சொல்கிறோம். எப்படின்னாக்கும் சிவபெருமான் கல்யாணத்துக்கு பார்வதி தேவி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையாக வர்றாரு. அப்போ தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஒரே நிமிஷம். தேவர்கள்லாம், ஐயா நீங்கள் இந்த மாதிரி புளித்தோல் போட்டுக்கிட்டு பாம்பு தோல்லாம் போட்டுக்கிட்டு தான் நல்லா இருக்காது, மாப்பிள்ளை குளத்தில் வரணும், அழகாக வரணும், பெருமாள் மாதிரி அழகாக வரணும்னா சுந்தரராக வர்றார். ரொம்ப அழகாக வர்றார், நகை நட்டெலாம் போட்டு வேஷ்டி பட்டு வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு உருமால் போட்டு கட்டிக்கிட்டு வர்றாரு, கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு. அதை பார்த்து தேவர்கள்லாம் அழகு அழகுன்றாங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்போ அவங்க ஆசையில் நிறைவேறிச்சு. இல்லை என்னோடய பழைய ட்ரெஸ்ஸுக்கு திரும்பலாம்ல. ஐயா நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸுக்கு திரும்புங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல, இந்த அம்சம் அப்படியே நிலச்சிருக்கணும் அப்படின்னா அந்த அம்சத்தை, அந்த செய்தி, அந்த குரோமோசோமில் ஜீனில் இருக்கிற அந்த அம்சத்தை, தன் உடலில் உள்ள அந்த அம்சத்தை அப்படியே எடுத்து இன்னொரு இதாக படைக்கிறார். அவர் தான் சுந்தரர். தன்னுடைய அம்சம், அவர் சிவபெருமானோட அம்சமாக பிறந்தவர் சுந்தரர். அதனால தான் அவருக்கு 4 வரலே சுந்தரர் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு இது காமிப்பார் சிவன் அவருக்கு. அது அம்சம். ஆனால் அதே சுந்தர முருகன் பிறக்கிறார், நெத்தியிலேருந்து பிறக்கிறார். அது என்னன்னா சிவனுடைய அம்சம். தன்னுடைய வீரம் தீரம் எல்லாத்தையும் நெத்தியிலேருந்து அப்படியே கடத்தி கொண்டு ஒரு அனலாக கொண்டு போய் கர்ப்பமாக வைக்கிறார். அதாவது குழந்தையாக வளர்க்க வைக்கிறாங்க. முருகன் சிவனுடைய அம்சம். ஆக முருகன் வந்து சிவனோட அவதாரம் அல்ல. அம்சத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அம்சம்னா, இதுதான் அவதாரம்னா அதுதான். அவதாரம் மீன்ஸ் குளோனிங், அம்சம் மீன்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன இதுதான். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சந்தோஷம். மணி 11 நிமிஷம் தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி நேயர்களே.